முதுமை. பொதுவாகவே வயதாகும்போது பெரும்பாலான முதியவர்கள் ஓரம் கட்டப்படுகிறார்கள். திணிக்கப்படும் தனிமை ஒரு கட்டத்தில் வாழ்வின் அங்கமாகவே மாறிவிடுகிறது. பேச ஆளில்லாமல் சிலர் தமக்கு தாமே பேசிக்கொள்வதையும் கவனித்திருக்கலாம். இந்த நிலையில் அம்மா மற்றும் பாட்டியை வெளியில் அழைத்துச் செல்வது அவர்களின் ஆயுள் நாட்களை அதிகரிக்கும் என்று ஆய்வு ஒன்று கண்டறிந்துள்ளது. கலிபோர்னியா சான் பிரான்சிஸ்கோ பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் சராசரியாக 71 வயதுடைய 1500 பெரியவர்களை ஆய்வுக்கு உட்படுத்தினர். சமூக, பொருளாதாரம் மற்றும் ஆரோக்கியம் கட்டுப்பாட்டில் இருந்தாலும் தனிமையில் இருப்பவர்கள் அதிக இறப்பு விகிதங்களை வெளிப்படுத்தினர். ஆய்வில் பங்கேற்ற தனிமையாக இருந்தவர்களில் கிட்டத்தட்ட 23 விழுக்காடு 6 ஆண்டுகளுக்குள் இறந்தனர். இதிலிருந்து முதுமையில் தனிமை இறப்புக்கு முக்கிய பங்கு வகிக்கிறது என்பதை அறிந்தனர். பிள்ளைகள் வீட்டை விட்டு வெளியேறிய பிறகு அல்லது வேறு இடத்திற்கு சென்ற பிறகு சமூக தனிமை பெற்றோரையும் தாத்தா பாட்டிகளையும் பாதிக்கலாம். பெரும்பாலான பெற்றோர்கள் தங்கள் வாழ்நாளின் பெரும்பகுதியை நண்பருடன் பழகுவதை விட தங்கள் குழந்தைகளை கவனித்துக் கொள்வதில் செலவழிக்கிறார்கள். இதனால் அவர்களது நட்புகள் பல ஓரங்கட்டப்படுகின்றன. தங்கள் பிள்ளைகள் வளர்ந்த பிறகு தமக்கென நிலையான நட்பு வட்டத்தை கண்டுபிடிப்பது முதியவர்களுக்கு கொஞ்சம் கடினமாகவே இருக்கிறது. மேலும் பலர் சமூக ரீதியாக தனிமைப்படுத்தப்படுகிறார்கள் என்று ஆய்வு சொல்லப்பட்டிருக்கிறது. மனித மேம்பாட்டு பேராசிரியராக இருக்கும் ரோஸ்மேரி பிளீஸ்னர் கூறுகையில், நீங்கள் வயதாகும்போது உங்கள் அனுபவங்களும் கூடுகின்றன. எதற்கு சண்டையிட வேண்டும், எதற்கு சண்டையிடக்கூடாது என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். வயதானவர்களோடு நட்பு பாராட்டுவது முக்கியம். அம்மா, பாட்டி, தாத்தா மற்றும் வயதான உறவினர்களை இரவு உணவுக்கு அழைக்கலாம். அவர்களோடு வெளியில் செல்லலாம். அம்மா, பாட்டி அல்லது வயதானவர்களுடன் பழகுவது வேடிக்கையாகவே இருக்கும். ஆனால் வயதானவர்கள் புதிய நண்பர்களை பெற முனைகிறார்கள். இவர்களுடன் தரமான நேரத்தை செலவிடுவது அவர்கள் நீண்ட காலம் வாழ உதவுகிறது. மேலும் அது நமக்கும் பயனளிக்கிறது. அன்பானவர்களுடன் பேசுவதோடு மட்டுமல்லாமல் தோழமையாக இருப்பது அவர்களின் எமோஷனல் தேவையை பூர்த்தி செய்கிறது. அவர்களின் அற்புதமான கதைகளை கேட்கிறோம். அவர்களின் அனுபவங்களிலிருந்து கற்றுக்கொள்கிறோம். மேலும் அவர்களின் அன்பான புன்னகையையும் பெரிய அரவணைப்பையும் நாம் பகிர்ந்து கொள்கிறோம் என்று அந்த ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு ஆய்வுகளை செய்த அறிஞர்கள் அழகாக தெரிவித்துள்ளார்கள். இதுதான் முதுமையை பற்றி. இதையெல்லாம் லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். மீண்டும் ஒரு தலைப்போடு நாளை சந்திப்பேன். வருகிற ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து என்னுடைய யூடியூப் கொஞ்சம் சற்று மாறுதலாகவே இருக்கும் என்பதை முன்கூட்டியே தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.